بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إلى آخر الآية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا صلاة لمن يقرأ بفاتحة الكتاب. அல்ஹம்துலில்லா. அல்லாஹு தாலா செஞ்சாக பெரிய கிருபை. குர்ஆனுடைய 114 சூறாக்களிலும் அல்லாஹ் என்ன பேசுகிறான் என்ற வரிசையில முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூறாவுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்குது. குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா இது ஒரு தனித்துவமான சூறா. உலமாக்கள் இதுல எத்தனை ஹர்ஃபுகள், எத்தனை எழுத்துக்கள் என்பதாகவும் எழுதி வைத்துள்ளார்கள். அதிகமான உலமாக்கள் சொல்லும் போது இந்த எழுத்துக்கள் 129 எழுத்துக்கள் என்பதாகவும் எண்ணி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அந்த அளவு சிறப்புப்படுத்தியுள்ளார்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 25க்கும் அதிகமான பேரை இமாமுனா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இத்கான் என்ற கிதாபிலே எழுதியுள்ளார்கள். எந்த இடத்துக்கு அதிகமான பேர்கள் வருமோ அதுக்கு அதிகமான சிறப்புகளும் இருக்கும் என்பதாக உலமாக்கள் சொல்லுவார்கள். கஸ்ரத்து அஸ்மாஇ சூரா ததுல்லு அலா ஷரஃபிஹா வ ஃபத்லிஹா. ஒரு சூறாவுக்கு அதிகமான பேர்கள் வருவது அதனுடைய சிறப்பும் அதனுடைய மன்சிலை உயர்த்தி காட்டுவதன் மீதுமா இருக்கும் என்பதாக உலமாக்கள் சொல்லுவார்கள். இந்த சூறாவுக்கு அதிகமான பேர்களில் முதலாவது தான் உம்முல் குர்ஆன் வ உம்முல் கிதாப் என்பதாக சொல்லப்படும். ஏனென்றால் அனைத்து குர்ஆனுடைய அடிப்படையின் மீது இது அறிவிக்கிறது என்பதாக உலமாக்கள் எழுதுவார்கள். இமாமுனா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஃபதாயில் அமால் என்ற கிதாபில் எழுதியுள்ளார்கள். முழு குர்ஆனுடைய 114 சூறாக்களுடைய சாராம்சமும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ளது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சாராம்சம் பிஸ்மில்லே இருக்கிறது என்பதாக இமாமுனா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார்கள். அதே போல அதிகமான தஃப்சீருடைய உலமாக்களும் இதே கருத்தை தெரிவித்துள்ளார்கள். அதனால உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன் என்பதாக இந்த சூறாவுக்கு சொல்லப்படும். அதே போல் அஸ்ஸபுல் மசானி என்பதாக இதுக்கு சொல்லப்படும். ஏனென்றால் இதில் 7 ஆயத்துக்கள் ஒவ்வொரு நாளும் 17 ரக்காஅத்துக்கள் மீட்டி மீட்டி ஓதப்படுவதனால் இதற்கு அஸ்ஸபுல் மசானி 7 ஆயத்துக்கள் மீட்டி மீட்டி ஓதப்படுவதற்கு சொல்லப்படும். ஏனென்றால் ஒருவர் முழு குர்ஆனையும் ஓதுகிறார் தொழுகையிலே, ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லை என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாததனால் இவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அதனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முக்கியமான சூரா. என்ன இந்த சூறாவில் இருக்கிறது என்றால் அதில் தலபுல் ஹிதாயா, ஹிதாயத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இஹ்தீனஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதாக நாங்கள் கேட்கிறோம். அதே போல் இந்த சூறாவுக்கு அர் ருக்கையா அஷிஃபா என்பதாக சொல்லப்படும். ஏனென்றால் இதில் நோயாளிகளுக்கு இதை ஓதினால் நோய் நிவாரணம் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது. அதே போல அல் காஃபியா, இந்த சூரா வேற சூறாக்கள் ஓதாவிட்டாலும் இந்த சூரா தொழுகையில் ஓதினால் போதும் என்பதனால் காஃபியா என்பதாக சொல்லப்படும். அதே போல் அல் அசாஸ் லிஅன்னஹா தும்சலுல் காயித ரஈஸில் குர்ஆன், குர்ஆனுக்குரிய தலைமையான ஒரு காயிதாக்கள், அதாவது அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. அதே போல் அல் கன்ஸ், பொக்கிசம், குர்ஆனுடைய பொக்கிசம் என்பதாக சொல்லப்படும். அதே போல ஹம்த், ஷுக்குர் என்பதாக இந்த சூறாவுக்கு சொல்லப்படும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ஹம்தை கொண்டு இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். அடுத்த முக்கியமான ஒரு விடயம்தான், ஒரு சூறாவுக்கு பெயர் வைக்கும் போது அதில் ஒரு கருப்பொருளை வைத்துத்தான் அல்லாஹ் பெயர் வைப்பான். உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிப்பதற்காக வேண்டி சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லப்படும். சூரத்துல் பக்ரா அது மாட்டுடைய சம்பவங்கள் அதிகமான ஆயத்துக்கள் பொதிந்து கொண்டதனால் அதை சூரத்துல் பக்ரா என்பதாக அல்லாஹ் பெயர் வைத்துள்ளான். அடுத்த சூறாவில் அதை பார்ப்போம். அல்லாஹ் இந்த சூரா மக்கியா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு சூரா.
இந்த சூறாவில் 7 ஆயத்துக்கள் உள்ளது. முதலாவது ஆயத்திலிருந்து 4வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் அகீதா கொள்கை கோட்பாடு அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அதாவது எல்லா புகழும் அல்லாஹுக்கு தான். அல்லாஹ் இரக்கமானவன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், கியாமத் நாளுடைய அதிபதி, அரசன் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்துக்களில் விளங்கப்படுத்துகிறான். குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 5வது ஆயத் அல்லாஹ் இபாதத்தை பற்றி பேசுகிறான். மனிதர்கள் இபாதத் செய்வது, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். இந்த ஆயத்தை அல்லாஹ் பேசுகிறான். 6வது ஆயத்திலிருந்து 7வது ஆயத் அல்லாஹ் பேசுவது மன்ஹஜுல் ஹயாத், மனிதன் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த சூறாவில் விளங்கப்படுத்துகிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். யாரை போல உலகத்தில் வாழ வேண்டும்? அதனால் தான் உலமாக்கள், அதாவது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையானது அகீதா, அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவது, அடுத்தது இபாதத் செய்வது, அதே போல மனிதனுடைய வாழ்க்கை காலங்களில் எவ்வாறு வாழுவது. இதனால்தான் உலமாக்களுடைய ஒரு அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், சூரத்துல் ஃபாத்திஹா முழு சூறாக்களுடைய சாராம்சமாக இருக்குது என்பதாக உலமாக்கள் எழுதுவார்கள். எனவே நாமும் இந்த சூறாவை படித்து ஒவ்வொரு நாளும் ஓதுவதென்றால் எனவே நாமும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்துக்களை சரி விளங்கி ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு, ரப்புல் ஆலமீன், அவன் அகிலத்தாருடைய இரட்சகன். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், கியாமத் நாளுடைய அதிபதி அல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டிறியா அல்லாஹ். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், யாருக்கெல்லாம் நீ அருட்கொடை புரிந்தாயோ அப்படியானவருடைய வழியையும் யாரெல்லாம் நீ சபித்தாயோ அவர்கள் அல்லாதவர்களுடைய பாதைமைகளை காட்டித்தா என்று நாங்கள் விளங்கி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதின தொழுகைகள் எல்லாம் அல்லாஹுக்கு விருப்பமானதாக ஆகும். அதனால் நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மட்டுமல்ல, ஒவ்வொரு சூறாக்களையும் படிக்க வேண்டும், ஒவ்வொரு சூறாக்களையும் விளங்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது மாத்திரமல்லாமல் குர்ஆனை விளங்குவதும் அது எங்களுடைய ஒரு மீன்கள். அல்லாஹு தாலா கூப்பிடுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ததப்புர் செய்ய மாட்டீங்களா என்பதாக. அதனால் நாங்களும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரமல்லாமல் முழு குர்ஆனை விளங்கி ஓதுவோம். அதனால் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு முக்கியமான சூரா. இந்த சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூறாவை இதில் ருக்கியா இருக்கிறது, இதை நோயாளிகளுக்கு ஓதினால் இதில் நிவாரணம் கிடைக்கும் என்பதாக சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 தடவைகள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் நாம் ஓதுகிறோம். திரும்பி திரும்பி ஓதப்படுகிறது. ஆனால் இந்த சூறாவை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு தாலா எமக்கு இந்த சூறாவுடைய விளக்கத்தையும், இந்த சூறா என்ன சொல்கிறதோ அதை போல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.